மனைவியும் சண்டை போட்டு கொண்டிருந்த கணவர் ஒரே நாளில் மாறிய கதை. கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து பாருங்கள். ஒரு கிராமத்திலே கணவன் மனைவியும் வாழ்ந்து வந்தனர். கணவன் மனைவியை அவ்வப்போது கடும் சொல்லால் திட்டி தீர்த்து விடுவார். சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பெரிய சண்டையாக மாற்றி விடுவார். பொது இடம் என்றெல்லாம் பார்க்காமல் பிறர் முன்னிலையிலும் தன் மனைவியை திட்டி தீர்ப்பார். சில நேரங்களில் அடிக்கவும் செய்வார். இப்படியே போய்கொண்டிருந்தது வாழ்க்கை. இந்த நிலைக்கு முடிவு கட்ட வேண்டும் என நினைத்தாள் மனைவி. ஒரு நாள் தன் கணவனிடம், நீங்கள் எப்போது பார்த்தாலும் என்னை திட்டுவதும் அடிப்பதுமாய் இருக்கிறீர்கள். அதனால் எனக்கு வாழ்க்கையை நிம்மதியோ மகிழ்ச்சியோ இல்லாமல் ஒவ்வொரு நாளும் கழிக்கிறது. தினமும் நரகத்தில் இருப்பதைப் போலவே உணர்கிறேன். இந்த நிலைமை மாற வேண்டும் என்று நினைக்கிறேன். நீங்கள் என்னை அடிக்காமலும் திட்டாமலும் இருக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள். நீ என்னை அனுசரித்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்றான் கணவன். நான் தவறு செய்வதாக எனக்கு தெரியவில்லை. நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு என் மீது கோபம் கொள்வதாக தோன்றுகிறது. நீங்களும் தான் என்னை புரிந்து கொள்ள வேண்டுமென்றாள் மனைவி. இதற்கு ஒரு முடிவு கட்டியாக வேண்டும். அதற்கு நீங்களே ஒரு வழியை சொல்லுங்கள் என்று கூறினாள் மனைவி. சிறிது நேரம் ஆலோசித்த கணவன், சரி, எனக்கு இணையாக நீ வேலை செய்ய வேண்டும். அப்படியே நீ செய்தால் உன்னை திட்டுவதையோ அடிப்பதையோ நான் நிறுத்தி கொள்கிறேன் என்றான் கணவன். சரி, அப்படியே செய்கிறேன். அதேபோல் நீங்களும் எனக்கு இணையாக வேலை செய்ய வேண்டும். உங்களை விட குறைவான வேலையை நான் செய்வதாக தெரியவில்லை என்றாள் மனைவி. என்ன செய்யலாம் என இருவரும் நீண்ட நேரம் விவாதித்தனர். இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தனர். அதாவது, ஒரு நாள் கணவன் செய்ய வேண்டிய வேலைகள் அனைத்தையும் மனைவி செய்ய வேண்டும். மனைவி செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் கணவன் செய்ய வேண்டும் என முடிவெடுத்தனர். பின்னர் என்ன வேலைகள் இருக்கின்றன என்று பேசி முடிவெடுத்தனர். அப்போது மனைவி, உங்கள் பேச்சை நம்ப முடியாது. இதை ஒரு போது ஆளிடம் கூறி அவர் மேற்பார்வையை செய்யலாம் என்று கூறினார். கணவரும் ஒப்புக்கொண்டார். அதன்படி அந்த ஊரில் நேர்மையானவர் என பெயரெடுத்த ஓய்வு பெற்ற தொடக்கப்பள்ளி ஆசிரியர் ஒருவரிடம் அந்த பொறுப்பை ஏற்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டது. இந்த சுவாரஸ்யமான போட்டியை கேட்டதும் அவரும் ஒப்புக்கொண்டு விட்டார். பின்னர் அந்த நடுவர் இருவரிடம் நியாயமாக பேசி என்னென்ன வேலைகள் இருக்கின்றன என கேட்டிருந்தனர். அத்துடன் வழக்கமாக இருவரும் செய்யும் வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும் என்று, போட்டி என்பதனால் கூடுதல் வேலைகளை சுமத்தக்கூடாது என்றும் பேசி முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி அதிகாலை 5 மணிக்கு போட்டி தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டது. போட்டிக்காக நாளில் செய்ய வேண்டிய வேலைகளுக்காக வீட்டில் என்னென்ன பொருட்கள் எங்கே இருக்கின்றன என்ற விவரத்தை மனைவி கணவனிடம் நினைவுக்கு வந்த வரையில் அடையாளம் காட்டினார். கோலப்படி இருக்கும் இடம் முதல் காப்பித்தூள் துடைப்பான் இருக்கும் இடம் வரையில் அனைத்தையும் மனைவி அடையாளம் காட்டினார். இப்போது கணவனிடம் உள்ளத்தில் லேசாக பயம் ஏற்பட்டது. நிறைய வேலைகள் இருக்கும் போல என எண்ணினான். போட்டிக்கான நாள் வந்தது. கணவன் காலையிலிருந்து கோலம் போட்டான். மனைவிக்காக காப்பி போட்டான் கொடுத்தான். சமையல் வேலைகளும் செய்ய தொடங்கினான். மனைவியோ 6 மணிக்கு மேல் பொறுமையாக எழுந்து பல் துலக்கி குளித்துவிட்டு காலை உணவு எடுக்க வைக்கும்படி கூறினாள். பின்னர் மனைவி தோட்டத்திற்கு சென்றால் வேலைகளையும் கவனித்தாள். அன்று அவர்கள் தோட்டத்தில் இருந்து 7 தென்னை மரங்களின் தேங்காயை பறித்து வேண்டியிருந்தது. வீட்டிற்கு வந்து கணவனின் உடையை அணிந்து சென்று மரம் ஏறினாள் மனைவி. சிரமம் இருந்தாலும் போட்டியில் வெற்றி பெற வேண்டும் அல்லவா? கடுமையான முயற்சிக்கு பின்னர் மரத்தில் ஏறினார். மரத்தின் அதிக உயரம் இல்லை என்பதனால் அதிக சிரமமின்றி தேங்காய் பறித்தாள். பின்னர் தோட்ட வேலைகளையும் கவனித்தாள். மதிய சாப்பாட்டிற்காக வீட்டிற்கு வந்தாள். கணவன் சாப்பாடு பரிமாறும்படி அதில் உப்பில் காரம் அதிகம் இருந்தது. அப்போது அந்த மனைவி, நான் இப்படி சமைத்திருந்தால் நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள் என்று கேட்டாள். கணவனிடமிருந்து பதில் இல்லை. அப்படியாக நேரம் போய்கொண்டிருந்தது. கணவன் சிறிது ஓய்வு எடுக்க முடியவில்லை. வேலைகளை செய்து முடிக்க முடியவும் இல்லை. அப்போதுதான் அவருக்கு தெரிந்தது, தன் மனைவி ஒவ்வொரு நாளும் தன்னை விட அதிகப்படியான வேலைகளை செய்கிறாள் என்று. ஆனால் இதை சொல்லி ஒரு நாளும் வருத்தப்பட்டதோ அழுத்ததோ கொண்டதோ இல்லை என்பதை உணர்ந்தால் அப்போது அவருக்கு தன் மனைவியின் மீது அன்பு அதிகமானது உணர்ந்தான். தன் மனைவி மீது கோபம் கொள்ளக்கூடாது என மனப்பூர்வமாக உறுதியேற்றான். வேலைகளை முழுமையாக செய்து முடிக்க முடியாமல் கணவன் சிரமப்பட்டான். மனைவியோ அனைத்து வேலைகளையும் செய்து முடித்தாள். அந்த ஒரு நாள் அவர்கள் இருவருக்கும் பல்வேறு புரிதல்களை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பாக அமைந்தது. நடுவரின் ஆசையுடன் அந்த நாள் நிறைவடைந்தது. இருவரும் அது வெற்றி என கருதப்பட்டது. அதன் பின்னர் இருவருக்கும் இடையிலான உறவு மேம்பாடு அடையத் தொடங்கியது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளத் தொடங்கினர். கணவன் தன் கோபத்தை படிப்படியாக குறைத்து கொள்ள பயிற்சி எடுத்தார். கோபம் வரும்போதெல்லாம் அதை
வெளிப்படுத்தாமல் தனக்குள்ளேயே புதைத்து அன்பான வார்த்தைகளையே பேச பழகினான். மனைவியின் சிரமங்களை புரிந்தால் அவ்வப்போது உதவி புரிந்து வேலைகளையும் எளிமையாக்கினான். இப்படியாக அவர்களுக்குள் அன்பு ஊற்றெடுக்கத் தொடங்கியது. ஆறாக பெரியது. ஆக மனைவியை மதிக்க பழகினால் வாழ்க்கை தினந்தோறும் சுவாரஸ்யம்.